பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இயேசுவோடு கூட நடக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆண்டவரோடு நடந்தா நம்முடைய உள்ளத்துல எப்பவும் ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. சந்தோஷமா என்ன சொல்லுவீங்க? 23 சங்கீதத்துல தாவீது சொல்றாரு, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறதுனால எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஒரு சந்தோஷமான வார்த்தை சொல்றார். 6 வசனத்துல சொல்லும் போது, அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறதுனால என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அது என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதாக சொல்லுகிறார். என்ன, அவர் நன்மை செய்கிற ஆண்டவர், நன்மையானதை வாக்கு பண்ணி இருக்கிற ஆண்டவர், இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவர். ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை தொடரும். அப்ப இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்க போகிறது. இன்றைக்கும் ஒரு நன்மை தொடர்ந்து வரப்போகிறது. உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, பிசினஸ்ல, வேலையில, ஊழியத்துல நன்மையான காரியம் உங்களை தொடர்ந்து வரும். நீங்க அது விசுவாசத்தோட அறிக்கையிடணும். என்னப்பா வாழ்க்கை இது, எல்லாம் ஒரே தீமையா தான் இருக்குது, நான் எதிர்பார்த்தபடி ஒண்ணு நடக்கல, எல்லாம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் சொல்லாதபடி, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறதுனால நன்மையும் கிருபையும் என் வாழ்நாள் எல்லாம் என்னை தொடரும் அப்படின்னு சொல்றீங்களா? வாய் திறந்து சொல்லுங்க. தேவன் அதை கனப்படுத்தி அந்த நன்மையை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். தகப்பனே, எங்களுக்கு நல்ல மெய்ப்பனாய் இருக்கிற அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோப்பா. வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். நான் அதை விசுவாசிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் விசுவாசித்து நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் தொடரும் என்ற விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நன்மை நடக்கட்டும். இன்றைக்கு அவள் எதிர்பார்க்கிற காரியத்துல நன்மை உண்டாகட்டும். வாழ்நாள் எல்லாம் அந்த நன்மை அவளுக்கு தொடரட்டும். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.